Good morning, children. Yesterday we saw types of blood circulation in transportation in plants and circulation in animals. Today we see heartbeat. One complete contraction, that is systole, and relaxation, that is diastole, of the atrium and ventricles of the heart constitute heartbeat. ஸோ ஹார்ட் பீட்னா என்னென்னா கான்ட்ராக்ஷன்னா ஒரு ஆரிக்கல், அதாவது ஏட்ரியம் எடுத்தோம்னா ஒரு முறை அது சுருங்கி பிளட்டை பம்ப் பண்ணும்போது சுருங்கி அதை பிளட் பம்ப் பண்ணதுக்கப்புறம் விரியும். அந்த சுருங்குற ஸ்டேஜ் வந்து கான்ட்ராக்ஷன். அதுக்கு என்ன சொல்கிறோன்னா சிஸ்டோல். அது விரிய சொல்ல ரிலாக்ஸேஷன். அந்த ஸ்டேஜ் என்ன சொல்கிறோம்? டயஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி அந்த ஏட்ரியம் சுருங்கி விரியறதும் அதே மாதிரி வென்ட்ரிக்கல் சுருங்கி விரியறதும் அதை தான் என்ன சொல்கிறோம்னா ஹார்ட் பீட். தட் இஸ் contraction of the chambers. So that is called the systole. Relaxation of the chambers, that is called the diastole. That is one complete contraction and relaxation. ஒரு complete contraction ஒரு relaxation ஏட்ரியத்திலும் வென்ட்ரிக்கல்லையும் முடிஞ்சா அதை heart beat சொல்கிறோம். The heart normally beat 72 to 75 times per minute. ஸோ அப்போ நார்மலாக வந்து ஹார்ட் பீட் வந்து எவ்வளோ இருக்குன்னா பெர் மினிட்டுக்கு 72 to 75 times. ஸோ இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. த ஹார்ட் நார்மலி பீட் டேஷ் பெர் மினிட். ஸோ எத்தனை டைம்ஸு? 72 to 75 times per minute. Then you see more to know. More to know பாரு, the heartbeat originate in 2 ways. ஸோ heartbeat வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து வந்து இந்த ஹார்ட்டை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மயோஜெனிக் ஆரிஜன், இன்னொன்று வந்து நியூரோஜெனிக் ஆரிஜன். அதை வச்சு வந்து ஹார்ட்டை வந்து நியூரோஜெனிக் ஹார்ட் அண்ட் மயோஜெனிக் ஹார்ட்னு பிரிக்கிறோம். ஸோ நியூரோஜெனிக் ஹார்ட்னா த ஹார்ட்பீட் originates, that is initiates from the nerve ganglion. அதாவது nerve ganglionனா நரம்பு முடிச்சு. அந்த நரம்பு முடிச்சு எங்கே இருக்குன்னா situated near the heart. அதாவது ஹார்ட் கிட்ட இருக்கிற அந்த nerve ganglionலேருந்து அந்த இம்பல்ஸ் வந்து, அதாவது ஹார்ட் பீட் வந்து ஃபார்ம் ஆகுச்சுன்னா அது என்ன ஹார்ட்? நியூரோஜெனிக் ஹார்ட். இதில் வந்து இது மாதிரி நியூரோஜெனிக் ஹார்ட் இருக்குன்னா அன்னலிட்ஸ். அன்னலிட்ஸில் ப்ரீவியஸ் லெசனில் படிச்சிங்களே லீச்சு, அது எக்ஸாம்பிள் அன்னலிட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரான், அது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மயோஜெனிக் ஹார்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் இஸ் ஒரிஜினேட் பை எ ஸ்பெஷலைஸ்டு குரூப் ஆஃப் மாடிஃபைடு மசில் ஃபைபர்ஸ். ஸோ ஹார்ட் பீட் வந்து, அதாவது இம்பல்ஸ் வந்து எங்கே இருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த மசில் ஃபைபர்ஸ், மசில்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு மயோஜெனிக் ஹார்ட். அப்போ மயோஜெனிக் ஹார்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா மொலஸ்கா. மொலஸ்காக்கு எக்ஸாம்பிள் ஸ்னைல் அண்ட் வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட்ஸ் வந்து நம்மளது ஹியூமன் பீயிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹார்ட்னா வந்து மயோஜெனிக் ஹார்ட். Next you see initiation and conduction of heartbeat. So the human heart is myogenic in nature. ஏன்னா வந்து myogenic in natureனா the heartbeat எங்கே initiate ஆகுதுன்னா it can be originated from the heart muscle. Heart muscle இருந்து originate ஆகுது. Here you see the sinoatrial node. See this diagram. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேக்கர் ஒன்று இருக்க. ஃபேஸ் மேக்கர் பார்ட்ஸ் இருக்கா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேக்கர் என்னென்னா இட் இஸ் ஏ ஸ்மால் பேட்ரி ஆப்ரேட்டட் டிவைஸ். ஸோ வந்து இது ஒரு டிவைஸு, அதாவது பேட்ரியோடு இருக்கிற ஒரு டிவைஸு. திஸ் டிவைஸ் சென்சஸ் வென் யுவர் ஹார்ட் இஸ் பீட்டிங் இர்ரெகுலர்லி ஆர் டூ ஸ்லோலி. இந்த டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலராக ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் இந்த டிவைஸ் வந்து என்ன செய்யணும், அது ப்ராம்ப்டாக நார்மல் ரேட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஹார்ட் பீட்டை நார்மலாக இது ஒன்று வரைக்கும். திஸ் டிவைஸ் இஸ் யூஸ் டு ப்ராம்ப்ட் த ஹார்ட் டு பீட் அட் எ நார்மல் ரேட். ஸோ வந்து நம்மளுடைய ஹார்ட் பீட்டை நார்மல் ரேட்டுக்கு மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஃபேஸ் மேக்கருடைய ஃபங்க்ஷன். See the next diagram. இதில் பார்த்தீங்கன்னா SA node, sinoatrial node. So this node act as a pacemaker of heart. So இந்த node வந்து pacemaker of heart-ஆ வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ sinoatrial node ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னா wall of the right atrium. ரைட் ஏட்ரியத்தோட அந்த வாலுக்கிட்ட இருக்கு பார் sinoatrial node. So and also that near the opening of the superior vena cava, மேலே இருந்து வருது இல்லையா blood vessel superior vena cava, அந்த superior vena cava உடைய அந்த ஓப்பனிங்கில் கிட்ட வந்து இந்த sinoatrial node இருக்கு. தென் sinoatrial node பார்த்தீங்கன்னா broader at the top, டாப்பில் வந்து அகலமாக இருக்கும், அப்புறம் கீழே வந்து டேப்பரிங்னா நேரம் குறுகலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த sinoatrial node வந்து அதனுடைய இம்பல்ஸை, அதாவது இம்பல்ஸ்னால் ஒரு
ஃபோர்ஸ் ஒரு ஸ்டிமுலஸ் வந்து எங்கே கடத்துனா நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு ஏவி நோடு இருக்கா அதுக்கு வந்து கடத்தும். நெக்ஸ்ட் அந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட்லேருந்து பண்டில் ஆஃப் இஸ் அந்த பண்டில் ஆஃப் இஸ் அதாவது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் அதுக்கு வந்து கடத்தும். அதுக்கப்புறம் அந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டிலிருந்து ஃபர்கிஞ்சி ஃபைபர்ஸ் வந்து வழியாக வென்ட்ரிகல்ஸ்க்கு அந்த வால் ஆஃப் த வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டிமுலஸை கடத்த சொல்ல அந்த வென்ட்ரிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகி தே கேன் பம்ப் த பிளட் தே கேன் புஷ் த பிளட். The sinoatrial node, that is SA node, is situated in the wall of the right atrium. So SA node வந்து எங்க இருக்கு? In the wall of the right atrium. Right atriumக்கு கிட்ட இருக்கு. Near the opening of the superior vena cava. superior vena cavaன்ற அந்த blood vessels vein இருக்கு இல்லையா அந்த வெயினுடைய ஓப்பனிங்ல வந்து இந்த sinoatrial node வந்து இருக்கு. SA node is made up of specialized muscle fibers. So SA node ஃபுல்லா எதனால ஆனதுன்னா ஒரு ஸ்பெஷலான muscle fibersனால ஆனது. It is broader at the top and tapering below. So மேலே பார்க்கல டாப்ல வந்து அகலமா இருக்கும் கீழே வந்து எப்படி இருக்குன்னா நேரோ டேப்பரிங்னா குறுகலா இருக்கும். It initiates, that is SA node initiates impulse which can stimulate the contraction of the heart muscles. So வந்து இது SA நோட்ல இருந்து ஃபார்ம் ஆகிற அந்த இம்பல்ஸ் வந்து என்ன ஆகுனா போயிட்டு அந்த ஹார்ட் மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ண வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோன்னா ஒரு கிணறுல நடுவில் வந்து அந்த கிணறு தண்ணி ஃபுல்லாக அப்படியே வந்து அமைதியாக இருக்கும். நம்ம ஒரு கல் சென்டரில் போட்டோம்னா அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த அலையாக வந்து ஓரம் ஃபுல்லாக எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி ஃபோன் எடுத்துக்கலாம். ஃபோனை வைப்ரேஷனில் போட்டோம்னா நார்மல் மோடில் இருந்தால் எதுவுமே இருக்காது, மூமெண்ட் எதுவுமே இருக்காது. அதே வைப்ரேஷன் மோடில் பார்த்தா அது ஒரு பெஞ்ச் மேலே வச்சோம்னா அது ஃபுல்லாக வந்து வைப்ரேட் ஆகும் இல்லையா அது மாதிரி தான் இந்த SA நோட்லேருந்து ஃபார்ம் ஆகுற அந்த இம்பல்ஸ் அந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்டிமுலேஷன் வந்து எல்லாம் போய் அந்த ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் வந்து சுருங்க வச்சு பிளட்டை வந்து பம்ப் பண்ண வைக்கிறதுனால ஸோ SA node is called as a pacemaker of the heartன்னு சொல்கிறோம். ஸோ which is called as the pacemaker of the heart? SA node, because the impulse, it initiates the impulse which can stimulate the contraction of the heart muscles. அது வந்து இம்பல்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த இம்பல்ஸை வந்து ஸ்டிமுலேஷனை அனுப்பி தூண்டுதலாக அனுப்பிச்சு அந்த ஹார்ட் மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ண வைக்குது சுருங்க வைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஆல்ரெடி நான் சொன்னேன் ஃபேஸ் மேக்கர்னா வந்து என்னன்ட்டு சொன்னேன். இட் இஸ் ஏ ஸ்மால் பேட்டரி ஆப்ரேட்டட் டிவைஸ். This device senses when your heart is beating irregularly or too slowly. So pacemaker ஒரு டிவைஸ் இது வந்து ஹார்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணி ஒழுங்காக ஹார்ட் பீட் நார்மலாக அடிக்க வைக்கிறது தான் இதனுடைய வேலை. The impulse from the SA node spreads over the right and left atrial wall. ஸோ அந்த SA நோட்லேருந்து வந்த அந்த இம்பல்ஸ்னால் அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த ஸ்டிமுலஸ் இட் கேன் ஸ்ப்ரெட் ஓவர் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியல் வால்ஸ். ஸோ அது ரைட் ஏட்ரியல் வால் ஃபுல்லாகவும் லெஃப்ட் ஏட்ரியல் வால் ஃபுல்லாகவும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது ஏட்ரியம் வந்து அப்பர் சேம்பர்ஸ் அந்த சேம்பர்ஸுடைய வால்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. த ஏட்ரியா பிகின் டு கான்ட்ராக்ட். ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆனவுடனே அந்த இம்பல்ஸ் ஸ்ப்ரெட் ஆனவுடனே இப்போ என்ன ஆகுதுன்னா ஏட்ரியல் சேம்பர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கான்ட்ராக்ட் சுருங்க ஆரம்பிக்குது. The atria pushes the blood into the ventricles. அப்போ சுருங்க ஆரம்பித்த உடனே அந்த ஏட்ரியம் என்ன செய்யுதுன்னா அப்பர் சேம்பர்ஸ் பிளட்டை வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு புஷ் பண்ணுது. எதன் வழியானா த்ரூ த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால். ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்னா ரெண்டுமே அதாவது ட்ரைகஸ்பீட் வால் பைகஸ்பீட் வால் ரெண்டும் சேர்ந்து தான் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு. அதுதான் வந்து ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து ரைட் ஆரிக்கல்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் ஆரிக்கல்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் வந்து த்ரூ த ட்ரைகஸ்பீட் வால் பைகஸ்பீட் வால் வழியாக பிளட்டை வந்து புஷ் பண்ணுது. தென் த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட். ஸோ ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு வந்து ரிசீவ் த இம்பல்ஸ் ஃப்ரம் த SA நோட். ஸோ SA நோடில் இருந்து அந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு வந்து அந்த இம்பல்ஸை ரிசீவ் பண்ணி then the impulse is transmitted to the wall of the ventricles. அந்த வால் ஆஃப் த வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து இம்பல்ஸ் வந்து எதன் மூலமா போகுதுன்னா த்ரூ த பண்டில் ஆஃப் இஸ். அதாவது பண்டில் ஆஃப் இஸ்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் தான் என்ன சொல்கிறோன்னா பண்டில் ஆஃப் இஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா அதை இஸ்ன்றவர் கண்டுபிடிச்சார். அதனால் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பண்டில் ஆஃப் இஸ். விச் இஸ் கால்ட் அஸ் பண்டில் ஆஃப் இஸ் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு கீழே வந்து ஒரு மசில் மாதிரி இருக்கும். அதுதான் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில். That is called as bundle of is.
தென் பண்டில் ஆஃப் இஸ்லேருந்து ஃபர்கஞ்சி ஃபைபர்ஸ் போகும். ஃபர்கஞ்சி ஃபைபர்ஸ் வந்து ரெண்டு வென்ட்ரிகல்ஸ்க்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கலுடைய வால்க்கும் ரைட் வென்ட்ரிக்கல் வால்க்கும் அது ஃபர்கஞ்சி ஃபைபர்ஸ் ரெண்டாக பிரான்ச் ஆகி போகும். அப்போ அந்த இம்பல்ஸ் வந்து அந்த வென்ட்ரிகல்ஸுடைய வால்ஸ் போயிட்டு தே கேன் கான்ட்ராக்ட், வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆகிட்டு தே கேன் புஷ் த பிளட் டு த பிளட் வெசல்ஸ், பிளட் வெசல்ஸை வந்து புஷ் பண்ணுது. ஹியர் யூ சி மோர் டு யூ நோ பார்க்கலாம். ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் வாஸ் டிஸ்கவர்ட் பை இஸ். ஸோ அந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டிலை யார் கண்டுபிடிச்சது? இஸ்ன்றவர் கண்டுபிடிச்சாரு. எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1893. ஸோ இட் இஸ் கால்ட் பண்டில் ஆஃப் இஸ். அது இஸ்ன்றவர் கண்டுபிடிச்சதுனால இது என்ன சொல்கிறோன்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் ஆஃப் இஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் யூ சி த பல்ஸ். when the heart beats the blood is forced into the arteries. ஸோ ஹார்ட் வந்து பீட், அதாவது ஹார்ட் துடிக்கும் போது என்ன ஆகுன்னா பிளட்டு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஆர்டரிஸ்குள்ளே ரொம்ப ஃபோர்ஸாக போகும், அதிக ஃபோர்ஸோட போகும். The expansion of the artery every time the blood is forced into it is called pulse. ஸோ அது மாதிரி ஃபோர்ஸாக போகும்போது ஒவ்வொரு முறையும் அந்த ஆர்டரி என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், சுருங்கி விரியும். பிளட்டு போகும்போது விரிஞ்சு அப்புறம் சுருங்கும், சுருங்கி விரிய சொல்ல அந்த ஸ்டேஜ் தான் என்ன சொல்கிறோன்னா பல்ஸ்ன்னு சொல்கிறோம். It can be felt by placing the fingertip on the artery near the wrist. ஸோ அந்த பல்ஸை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுடைய ஃபிங்கர் டிப் எடுத்துன்னு போயிட்டு அந்த ரிஸ்ட்னா மணிக்கட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம வச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய பல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நார்மலாக பல்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குன்னா நார்மல் பல்ஸ் ரேட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 70 to 90 per minute. ஸோ மினிட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்கும்? நார்மல் பல்ஸ் ரேட் வந்து 70 to 90 per minute. Thank you. A kind information for all the students. After finishing this lesson, that is 14th lesson, you have test on next week in biology out of 50 marks. Portion is 13th and 14th lesson, book back question answer fully. Prepare well for the test. All the best. See the today's assignment. Why is the sinoatrial node called the pacemaker of heart? The human heart is myogenic in nature. So human heart வந்து myogenic nature இருக்கும். The contraction of the heart is initiated by a specialized portion of the heart muscle called sinoatrial node. ஸோ அந்த சைனோஏட்ரியல் நோடு தான் வந்து இந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்ட் மசில்ஸை வந்து இனிஷியேட் பண்ணுது. ஹார்ட் மசில்ஸை வந்து சுருங்க வச்சு பிளட்டை வந்து பம்ப் பண்ண வைக்குது. திஸ் இஸ் சிச்சுவேட்டட் இன் த வால் ஆஃப் த ரைட் ஏட்ரியம் நியர் த ஓப்பனிங் ஆஃப் த சுப்பீரியர் வீன கேவா. ஸோ எஸ்ஏ நோடு வந்து எங்கே இருக்குதுன்னா வால் ஆஃப் த ரைட் ஏட்ரியத்தில் நியரஸ்ட் டு த சுப்பீரியர் வீன கேவா, ஓப்பனிங் ஆஃப் த சுப்பீரியர் வீன கேவா வந்து இருக்குது. ஸோ சைனோஏட்ரியல் நோடு இஸ் கால்ட் த பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட். Thank you children. Have a nice day.